இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை எப்படி வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாரோடையாவது உங்களை கம்பேர் பண்ணி ரொம்ப லோவாக நினச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து பப்ளிக்கில் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான். இதை பார்த்துட்டு அந்த பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் அவனை மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். இதுதான் வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மள நாமே வந்துட்டு ரொம்ப குறைவா நினச்சிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. இத வந்து நம்ம மாத்த முடியுமா என்ன? ஆ கண்டிப்பா முடியும். சரி, இது தாழ்வு மனப்பான்மை தானா? இல்ல உண்மையான பயமா? சரி, தாழ்வு மனப்பான்மைனா என்னன்னு பார்க்கலாமா? நம்மள நாமே வந்து நம்பாம இருக்க ஒரு மைண்ட் செட்டு தான். இத என்னால செய்ய முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அது வந்து ஃபெயிலியரா தான் போய் நிக்குது அப்படிங்கிற தாட்ஸ் தான். சரி, எது உண்மையான பயம்? ஒரு விஷயத்த செய்ய தெரியாது அப்படிங்கிறதுக்காக பயப்படுறது தான். ஆனா அந்த பயத்த வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியா வந்துட்டு சரி செஞ்சிடலாம். ஆனா நான் இத செய்ய முடியாது அப்படின்னு நம்மளுக்கு நாமே வந்து டிசிஷன் எடுத்துக்கிறோம். நம்மளே வந்து முடிவு பண்ணிடுறோம். என்னால இது முடியாது அப்படின்றது. அதுதான் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சரி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுறதுக்கு ஒரு காமனான ஒரு 3 ரீசன பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன், நம்பள வந்துட்டு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க எல்லா பெரிய காரியமும் பண்ணிடுறாங்க. ஆனா நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டாம்பூச்சிங்கிறது மெதுவா பறக்கும். ஒரு வண்டு வேகமா பறக்கும். ஆனா பட்டாம்பூச்சி வந்துட்டு வண்ட பார்த்து கம்பேர் பண்ணிக்கும். என்னால வேகமா பறக்க முடியாதே அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யுனிக்னெஸ் இருக்கும். செகண்ட் ஒன், நெகட்டிவ் திங்கிங். என்னால இது பண்ண முடியாது அப்படின்ற மாரி நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிறது. ஆ ஒரு ட ஃபார் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா அந்த பயம் போயிடும்னு நெனைக்கிறேன். தேர்ட் ஒன், நம்மளோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து நம்மள வந்து ரொம்ப கம்மியா மதிப்பிடுறது தான். சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் வந்துட்டு உன்னால இது பண்ண முடியாது, நீ ஏன் இத பண்ண போற அப்படின்ற மாதிரி ரொம்ப லோவா பேசுறது தான். சரி, இதெல்லாம் எப்படி வந்து ஈஸியா வந்து போக்கலாம்? ஒரு 4 சிம்பிளஸ்ட் வேய பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க நல்லா இருக்காங்களா? நானும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து தப்பு. உங்களோட யுனிக்னெஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீன் வந்துட்டு ஓட்டப்பந்தயத்தில ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு நீச்சல்ல வந்துட்டு ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட யுனிக்னெஸ் என்னவோ அத வந்து நீங்க வந்து குரோத் பண்ணிக்கோங்க. வரேன் அப்படின்னா, உங்களோட யுனிக்னெஸ் வந்துட்டு நீங்கள் வளர்த்துக்கோங்க. செகண்ட் ஒன், நெகட்டிவ் திங்கிங். நம்மள சில பேருக்கு நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட பயம் போயிடும். நடக்க ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கீழே விழும். ஆனால் அதோட நடக்கணுங்கிற ஆர்வத்தை மட்டும் எப்போவுமே விட்டுறாது. நம்மளும் அந்த குழந்த மாதிரி நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், ஒரு நல்ல நண்பர், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் லேர்னிங். உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல புத்தகங்களை படிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களை நினைக்கிறீங்களோ அப்படி தான் இந்த உலகமும் உங்களை நினைக்கும். உங்கள் மனசில் இருக்க தடையை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணும். தேங்க்யூ.